ஒரு ஊர்ல கிரேஸ்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு அப்பா, அம்மா இல்ல. அவள அவங்க தாத்தா மணி தான் வளர்த்துட்டு வந்தாரு. கிரேஸ், சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் தாத்தா. கிரேஸ், நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆகணுமா? ஏன்னா உன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கொரோனா வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதனால அவங்க இறந்து போயிட்டாங்கம்மா. அதனால நீ நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டு காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமா? சரிங்க தாத்தா, நான் நல்லா படிச்சு டாக்டர் ஆகும் தாத்தா. டாக்டர் ஆயிட்டு காசு இல்லாம கஷ்டப்படுற எல்லாருக்கும் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன் தாத்தா. தாத்தா சொன்னதை கேட்ட கிரேஸ் நல்லா படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பா. கிரேஸ் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க மாட்டா, ரொம்ப நேரம் டிவி பார்க்க மாட்டா. ஆனா கிரேஸ் படிச்சுக்கிட்டே இருப்பா. கிரேஸ், நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்க. வெரி குட். இதே மாதிரி படிக்கணும். சரிங்க சார். கிரேஸ்க்கு எல்லாம் கிளாப் பண்ணுங்க. தாத்தா சொன்ன மாதிரியே கிரேஸ் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டா. கிரேஸோட தாத்தாக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருந்தது. டாக்டர் அம்மா, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைம்மா. என்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கவும் காசு இல்லம்மா. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ரொம்ப நன்றி டாக்டர் அம்மா. கிரேஸ் காசு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் பண்ணா. கிரேஸ் உங்க எல்லாருக்கும் என்ன சொல்றானா? குழந்தைகளே, நீங்களும் நல்லா படிச்சு என்ன மாதிரி டாக்டர் ஆவுங்க. ஓகே குழந்தைகளே, நாம அடுத்த கதையில பார்ப்போம்.